ரொட்டி என்றாலே தோசைக்கல்லில் சுடுவதே வழக்கம். ஆனால் எண்ணெயில் பொரித்தால் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். கோதுமை மாவு பொரித்த ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், பொடித்த வெங்காயம் 2, பொடித்த பூண்டு 10 பல், பொடித்த பச்சை மிளகாய் 3, உப்பு தேவைக்கு, எண்ணெய் பொரிக்க. ஒரு அகன்ற பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டு அதில் பொடித்த வெங்காயம், பொடித்த பூண்டு, பச்சை மிளகாய், உப்பையும் சேர்த்து தண்ணீர் ஊற்றி சப்பாத்தி பதத்திற்கு பிசைந்து கொள்ளவும். பிசைந்த மாவை சப்பாத்தி உருண்டை போல் அளவில் எடுத்து ஒரு தட்டில் சிறிது எண்ணெயை தடவி அதில் வைத்து வட்ட வடிவமாக தட்டி எடுத்து அதை சூடான உள்ள எண்ணெய் சட்டியில் போட்டு இருபுறமும் திருப்பி பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். சுவையான கோதுமை மாவு பொரித்த ரொட்டி தயார். இதை சைடிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். ஏனெனில் அதில் உள்ள வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் அதற்கு சுவையையும் காரத்தையும் கொடுக்கும். மாலை நேர சிற்றுண்டியாகவும் சாப்பிட சிறந்தது. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.